கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தேவ ஜனமே, கரைப்படாத ஜீவியத்தை கர்த்தர் விரும்புகிறார். பூரண பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். கரை திரை இல்லாதவர்களையே தமக்கு முன்பாக மாசற்ற மனவாட்டியாய் நிலை நிறுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதையே வேதம் வலியுறுத்துகிறது. அநேகருடைய ஜீவியம் கரைப்பட்டிருக்கிறபடியினால் அவர்களுடைய ஊழியத்தில் வல்லமை இல்லாத நிலை உள்ளது. கரைகள் உள்ள விசுவாசிகள் மேலும் ஊழியர்கள் மேலும் மற்றவர்கள் நம்பிக்கை வைப்பதில்லை. பல விசுவாசிகள் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படும் ஆழமான கரைகளினால் கலங்கி போயிருக்கிறார்கள். தேவ ஜனமே, நீங்கள் கரையில்லாத வாழ்க்கையை வாஞ்சியுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலேயே, ஆண்டவரே, இந்த நாளில் கரைப்படாமல் என்னை காத்து கொள்ளும் என்று மன்றாடுங்கள். ஏற்கனவே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டதா இருக்கும் என்றால் கல்வாரி சிலுவையின் முன்பாக நின்று அவருடைய இரத்தத்தினாலே அந்த கரைகளை எல்லாம் நீங்கும்படி உங்களை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுங்கள். ஏனென்றால் சாத்தான் பலவிதமான கரைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சிக்கிறான். அந்த கரைகள் எவை தெரியுமா? உலக சிநேகமும் உலகத்தின் இச்சையும் உலகத்தின் ஆபாசங்களுமே அவை. அவன் இந்த கரைகளை ஆவிக்குரிய வஸ்திரத்தில் கொண்டு வருவதுடன் அதை சுட்டி காண்பித்து தேவ சமூகத்தில் நம்மேல் குற்றம் சாட்டுகிறவனாயிருக்கிறான். நீர் உம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரத்தை உன் பிள்ளைக்கு கொடுத்தீரே, நீர் உம்முடைய வஸ்திரத்தை தரிப்பித்தீரே, பரிசுத்தவான்களின் நீதியாகிய மெல்லிய வஸ்திரத்தை உடுத்துவித்தீரே, இதோ உம்முடைய பிள்ளைகள் கரைப்பட்டு போய் நின்றார்களே என்று சொல்லி குற்றப்படுத்துகிறான். தேவ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் என்று. தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை பார்க்கும் போது கரை திரை இல்லாதவர்களாய் இருக்கிறோமா? அவர் நம்மை பார்த்து என் பிரியமே, உத்தமியே என்று அழைக்கும் அளவிற்கு நம் ஜீவியம் இருக்கிறதா? அவர் நம்மை பார்த்து என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சாட்சி கொடுக்க கூடுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிறதே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதுகிறார். தேவ ஜனமே, மழை நாட்களில் சாலையில் நடக்கும் போது எங்கே பேருந்து வந்து சேற்றையும் சகதியும் நம்மேல் அடித்து விடுமோ என்று பயந்து ஒதுங்குவதை போல நாமும் பாவத்திற்கு பயந்து விலகி இருக்க வேண்டும். நமது ஜீவியத்தை கரைப்படாததாக காத்து கொள்ள வேண்டும். மாத்திரமல்ல, எதிர்பாராத கரைகள் வந்து விட்டால் கல்வாரி சிலுவை அண்டை ஓடி போய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. தேவ ஜனமே, இந்த நாளில் நம்மிடத்தில் காணப்படுகிற கரைகளை அவருடைய சமூகத்தில் அவர் இரத்தத்தினால் கழுவ முயற்சி செய்யுங்கள். உண்மையான இருதயத்தோடு, ஆண்டவரே, இந்த கரைகளை என்னை விட்டு அகற்றும், இனி இப்படிப்பட்ட கரைகள் என் மேல் படியாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மை பரிசுத்தமாக்க போதுமானவராயிருக்கிறார். இந்த நாட்களில் உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய குற்றங்களை, மீறுதல்களை, உலகத்தின் இச்சைகள் மீறுதல்களை போன்ற இப்படிப்பட்ட காரியங்களை அவர் சமூகத்தில் அறிக்கையிடுங்கள். அவர் நம்மை அழைக்கும் போது நீ என் ரூபவதி என்று சொல்லும் அளவிற்கு நம் வாழ்க்கை மாறட்டும். அதாவது வெளிப்புறத்தில் பார்த்து அவர் ஒரு நாளும் நம்மை ரூபவதி என்று அழைக்க போவதே இல்லை. மாறாக நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது அவர் நம்மையும் ரூபவதி என்று அழைப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.